நான் பிரகாரம் சுத்திட்டு வரேம்மா. இங்க கூட. நீங்க ரொம்ப நேரம் இங்க இருக்கணும்னு தெய்வமே பிரியப்படுது போல. கொஞ்சம் இருங்க, அலங்காரம் முடிஞ்சதும் உங்க வேண்டுதலையும் பண்ணிடலாம். ரொம்ப சந்தோஷங்க. மரகதம், அதான் பூஜை அபிஷேகம் எல்லாம் முடிஞ்சிருச்சுல்ல, அப்படி போய் எங்கேயாவது ஓரமா உட்காரலாமா? அண்ணே, நம்ம புனிதா கல்யாணத்தன்னைக்கு இங்க அன்னதானம் போட சொல்லலாமா? அடடே, நல்ல யோசனையா இருக்குதே. செஞ்சிருவோம், பிரமாதமா செஞ்சிருவோம். ஆமா அண்ணே, நம்ம வீட்டு கல்யாணத்தன்னைக்கு இல்லாத 4 பேருக்கு வயிறு நிறைஞ்சா நம்ம குடும்பத்துக்கு நல்லது தானே. அன்னதானத்துக்கான விவரத்தை நம்ம கோயில கேட்டுருவோமா? சரி, அப்படியே நம்ம விவரம் கேட்டுட்டு அப்படியே அன்னதானத்துக்கு பணத்தையும் கட்டிடுவோம். சரி அண்ணி, நல்லது நல்லது. மேகலை, நீயும் மரகதமும் போய் அது என்ன எதுன்னு விசாரிச்சுட்டு வந்துருங்க. நாங்க அங்கிட்டு இருக்கிறோம். போங்க. வாங்க. வந்துடுறோம். மாமா வாங்க மாமா. கபிலன் வணக்கம். கபிலன் சொல்லுங்க வல்லவன். உங்க கிட்ட தனியா கொஞ்சம் பேசணும். அதோ அந்த அரச மரம் இருக்குல்ல, அங்க கொஞ்சம் வெயிட் பண்ண முடியுமா? என்கிட்ட என்ன பேச போறீங்க? சொல்றேன் கபிலன், எனக்காக நீங்க அங்க வெயிட் பண்ணுங்க, நான் கொஞ்ச நேரத்துல வந்துடுறேன். சரிப்பா, போயிட்டு வா. நாங்க வெயிட் பண்றோம், வந்துருங்க. போங்க. மாப்பிள பேசாம நாமளும் மரகதம் கூடவே போயிருக்கணுமோ? இவர்கிட்ட வாய கொடுத்தா காரியம் கெட்டுருமே. வேணாம், அமைதியாவே இருந்துடுறான்னு ஆச்சு. புனிதா புனிதா புனிதா. என்ன மாமா, ஏன் இப்படி ஓடி வரீங்க? உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சரி, பேசுங்க. இங்க இல்ல, அதோ அங்க ஒரு அரச மரம் இருக்குல்ல, அங்க வர்றியா? ப்ளீஸ் புனிதா. என்ன எதுக்கு அங்க வர சொல்றீங்க? அதான் முக்கியமான விஷயம் சொல்றேன்ல, வா புனிதா ப்ளீஸ். சரி, வரேன். போ. மாமா, எதுக்கு இப்ப என்ன எங்க கூட்டிட்டு வந்தீங்க? எல்லாம் ஒரு காரணமாதான். வல்லவராயன், எதுக்கு என்ன இங்க வெயிட் பண்ண சொன்னீங்க? உங்களை என்ன புனிதா, எதுக்கு அவரை பார்த்து முறைக்கிறீங்க? என்கிட்ட பேசணும்னு சொல்லிதான் என்ன இங்க வர சொன்னாரு. இங்க வந்து பார்த்தா நீங்களும் இங்கதான் இருக்கீங்க. வல்லவராயன், என்ன இதெல்லாம்? புனிதா கிட்ட பேசணும்னா அப்புறம் எதுக்கு என்ன வர சொன்னீங்க? நான் உங்க 2 பேர்கிட்டையும் கொஞ்சம் மனசு விட்டு பேசணும். மாமா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அம்மாவும் மாமாவும் பார்த்தா என்ன ஆகும் தெரியும்ல? அதெல்லாம் எனக்கு நல்லா தெரியும் புனிதா. உனக்கு தான் இஷ்டம் இல்லாத அந்த கல்யாணத்தை பண்ணா என்ன ஆகும்னு யோசிக்க தெரியல. மாமா. புனிதா, எனக்கு ஒரு விஷயம் புரியல புனிதா. அத்தைக்காக நீ என்ன கல்யாணம் பண்ணி நீ வேணா உன்னை தியாகம் பண்ணலாம். ஆனா என்ன விரும்பாத ஒரு பொண்ணு கூட நான் எப்படி வாழ முடியும்? சரி, உன் அம்மாவை பத்தி யோசிச்ச நீ என்ன பத்தி கொஞ்சமாவது யோசிச்சியா? மாமா. புனிதா, நான் படிக்காதவன், ஒன்னும் தெரியாதவன்னு எல்லாரும் என்ன முட்டா பயலாவே பார்த்துட்டாங்க. இப்பதான் எனக்கு சில விஷயங்கள் புரியுது. புனிதா, எனக்கு உன்னை பிடிக்கும் புனிதா, ரொம்ப பிடிக்கும். ஆனா உன் அம்மா மாதிரி உன்னை கட்டுப்படுத்திதான் என்னோட அன்பை உனக்கு காட்டணும்னு நினைக்கல. அதனாலதான் நீ கபிலனை விரும்புறன்னு என்கிட்ட பல தடவை சொல்லும் போது முதல்ல என்னால நம்ப முடியல. என்ன நீதான் விரும்பணும், என்னை விட உன்னை நல்லா வேற யாரு பாத்துக்க முடியும்? எப்படி இந்த கபிலன் இடையில வந்தான்னு எனக்கு ரொம்ப கோவமா இருந்தது. ஆனா குடும்பத்துல சண்டை சச்சரவு வரக்கூடாதுன்னு நீங்க ஒரு முடிவு எடுத்துட்டு நீங்க 2 பேரும் படுற அவஸ்தையை பாக்குறப்போ அந்த வலி எப்படி இருக்குன்னு எனக்கு நல்லா புரியுது. பெத்தவங்களுக்காக காதலை விட்டு கொடுக்கறதுல தப்பு இல்ல புனிதா. ஆனா விருப்பம் இல்லாம உன் கூட வாழ போற இன்னொரு உயிரை பத்தி உனக்கு எந்த அக்கறையும் இல்லையா புனிதா?
மாமா ஏங்க புனிதாவை பத்தி உங்களுக்கே தெரியும். தெரிஞ்ச நீங்க இப்படி கேட்கறது தப்புதான். என்னால உங்க அளவுக்கு வார்த்தையை தேர்ந்தெடுத்துலாம் பேச முடியாது. நீங்க 2 பேரும் விரும்புறீங்க, அப்புறமும் நீங்க சேர்ந்து வாழ்றதுல என்ன பிரச்சனை? மாமா அம்மா வந்துட்டு போறாங்க மாமா. வரட்டுமே, இப்ப என்ன? கடவுள் சன்னதியில வச்சு என் மனசுல இருக்கத கொட்டிடணும்னு நினைக்கிறேன். கபிலன், புனிதா உங்களை விரும்புறத முதல்ல என்னால ஏத்துக்க முடியல. நான் மட்டும்தான் என்னோட புனிதாவை நல்லா பாத்துக்க முடியும்னு நினைச்சேன். ஆனா நீங்க புனிதாக்காக பேசுறது, அவளுக்காக விட்டு கொடுக்கறது, இதெல்லாம் பார்க்க பார்க்க நீங்க தான் புனிதாக்கு சரியா இருப்பீங்களோன்னு ஒரு சந்தேகம் என்ன முடிவெடுக்க முடியாம தடுத்தது. இந்த மாதிரி ஒரு கோவில்ல தான் புனிதா எனக்கா உங்களுக்கான்னு பூ போட்டு பார்த்தேன். பூ போட்டு பாத்தீங்களா? நீங்க என்ன கேட்க வர்றீங்கன்னு எனக்கு புரியுது. இது பூ போட்டு பார்க்கிற விஷயம் இல்லைன்னு எனக்கும் புரியுது. ஆனா கண்ணுக்கு முன்னாடி திசை தெரியாம நிக்கும் போது கிடைச்ச சின்ன வெளிச்சம் மாதிரி தான் நான் அந்த பூ போட்டு பார்த்த விஷயத்தை எடுத்துக்கிட்டேன். அதுல நீங்களும் புனிதாவும் தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு வந்துச்சு. நான் ஏற்கனவே எடுத்து வச்ச முடிவுக்கு கடவுளும் ஓகே சொல்லிட்டாரு. அந்த நிமிஷத்துல இருந்து புனிதாவை உங்க கூட சேர்த்து வைக்கணும்னு நான் துடிச்சுக்கிட்டு இருக்கேன். மாமா என்ன, இந்த விஷயம் மட்டும் உங்க அம்மாக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்னு கேட்க போற அதானே? புனிதா, உனக்கு என்ன பிடிக்கல, ஆனா உன் அம்மாவுக்காக நீ என்ன கல்யாணம் பண்ணிக்க சரின்னு சொல்லிட்ட. இப்ப நான் என்ன பண்றது? சொல்லு புனிதா, நான் என்ன பண்றது? மாமா என்னால எதுவும் யோசிக்க முடியல மாமா. புனிதா, ரொம்ப தப்பு புனிதா. நீங்க 2 பேரும் சேர்ந்து வாழணும். அதான் உங்களை நம்புறவங்களுக்கு நீங்க செய்யற ஒரே நல்ல காரியம். எனக்காக நீங்க 2 பேரும் ஒரு காரியம் பண்ணணும். நீயும் கபிலனும் அந்த கடவுள் விரும்புற மாதிரி ஒன்னா வாழ்வீங்கன்னு எனக்கு சத்தியம் பண்ணுங்க. எனக்காக சத்தியம் பண்ணுங்க. வல்லவா, இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அம்மா சும்மாதாம்மா பேசிட்டு இருந்தோம். ஆமா த, நான் தான் பேசிக்கிட்டு இருந்தேன். ஒண்ணு இல்ல த, நீங்க போங்க. வல்லவா, எல்லாரும் அங்க இருக்கோம், உனக்கு இங்க என்ன பேச்சு வேண்டி கிடக்கு? நேரமாச்சு, கிளம்புங்க. சரி சரிம்மா. புனிதா, வல்லவராயனை கூட்டிட்டு போய் உங்க ஆபீஸ்ல இருக்கிற எல்லாருக்கும் பத்திரிக்கை வச்சுட்டு வந்துருங்க, சரியா? சரிம்மா.